வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு கிராமப்புற பகுதி. அந்த கிராமப்புற பகுதியில் ஒரு 50 வயது மதிக்கத்தகுந்த ஒரு பெண்மணி. இதில் வந்து வேர்க்கடலை, அதான் மலாட்டன்னு சொல்லுவாங்க, அந்த செடியை வேர்க்கடலையை பறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. செடியிலேருந்து காய்களை பறிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா வரும். ஒரு 75 வயசு மதிக்கத்தகுந்த ஒரு பெண்மணி வருவாங்க. அதை வந்து வேர்களெல்லாம் வந்து செடியை அவங்கவுங்களே பிடுங்கி தான் ஆயணும். பிடுங்கி அதுலேருந்து பறிக்கிறதுக்கு பிடுங்கி அவங்கவுங்க தான் பிடிக்கணும். ஒரு வயசான அம்மா பிடுங்க முடியாது. அதனால் அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. வந்ததும் ஒரு அம்மா, அந்த 50-55 வயசில் ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நிறைய பிடுங்கி போட்ட வேர்க்கடலை கொடிகள் இருந்தது. அவங்கக்கிட்ட நான் வந்து ஆஞ்சிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆஞ்சிங்க அதில் நல்லா அது ஆஞ்சி எடுத்து உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்க உட்காந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இது பண்ணும்போது பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அத்தா, நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் பையனுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே என் புதுசாக வந்த மகனை அழைச்சிக்கிட்டு தனி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இப்போ தனியாக உட்காந்துருக்குறேன். நானே சோறாக்கி நானே சாப்பிட்டுட்டு தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். மருமக வந்தும் புண்ணியம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோடு சொல்லுவாங்க. அப்புறம் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வயசான பாட்டி, ஒரு 70-75 வயசு இல்லையா, அவங்க பாட்டி, அவங்களுடைய இந்த மாமியாருக்கு ஃப்ரெண்டு, இந்த அம்மாவுடைய 55 வயசு இருக்கு இல்லையா, அந்த அம்மாவுடைய மாமியாருக்கு அவங்க ஃப்ரெண்டு, அவங்க காலத்தை ஒத்தவங்க. நான் சொல்கிறதா கொஞ்சம் வருத்தப்படாதம்மா, இதே 25 வருஷத்துக்கு முன்ன நீ வந்து உன் கணவரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வந்த உடனே ஒரே வாரத்தில் உங்கள் மாமியாரை தனியாக விட்டுட்டு நீ உங்கள் கணவரை அழைச்சிக்கிட்டு தனியாக போயிட்டு நீ இது பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி அந்த அவரோட தனியாக வாழ்ந்து குழந்தைய பெற்று அந்த பையனுக்கு 25 வயசு ஆகிடுத்து. நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அதே மாதிரி தான் இப்போ உன் பையன், இப்போ நீ எப்படி உன் கணவரை பிரித்து போனியோ அதுமாதிரி உன் மருமகள் மகனை பிரித்து போயிட்டாங்க. அதனால் நீ என்ன செஞ்சியோ அதுதான் அவங்க பண்ணாங்க. இதே வேதனை தான் நான் அன்றைக்கி உங்கள் மாமியார் வேதனைப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி நீ வேதனைப்பட்டு சொல்கிற, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா, ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் உனக்கு ஒரு ஆறுதலாக சொல்கிறேன். நாம் எப்போயும் நல்லது செஞ்சால் அது நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும். அதனால் வருத்தப்படாமல் இது பண்ணு பாரு. இருந்தாலும் நான் உங்கள் மகன்கிட்ட சொல்கிறேன்ட்டு அப்புறம் போய் அவங்க மகன்கிட்ட அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் மகன் வந்து மனைவிகிட்ட சொல்லி அப்புறம் இது பண்ணி அவங்க அம்மா கூட வந்து சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க. அதான் வாழ்க்கையில் வந்து நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும். நம்ம கெட்டதை விதைச்சா கெட்டது விளையும், நல்லதை விதைச்சா நல்லது விளையும். அதனால் எப்பயுமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.